கிட்ட கத்துக்கிறோமோ அவங்க தான் நம்மளுடைய ஆசிரியர். கத்து கொடுக்கறவங்க எல்லாருமே ஆசிரியர் அல்லன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டயுமே நம்ம கத்துக்கிறதுக்குன்னு ஒரு விஷயமாச்சும் இருக்கும். அப்படி நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்த ஒவ்வொருத்தருமே ஆசிரியர் தான். உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து போலீஸ்காரங்க அடி நடிக்கிறாங்க. ஆனா எந்த டீச்சர்ஸுமே அதை அப்போஸ் பண்ணவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலி இந்த ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சிருக்கலாம், அதுக்காக அடிக்கிறாங்களா இருக்கும். என்னதான் குற்றம் செஞ்சிருந்தாலும் அப்படி அடிக்கிறது சரியா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு நான் சொல்றேன், யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீ சொல்லு. சரியா? ஓகே, இந்த விஷயத்துல நீ என்ன ஜட்ஜ் ஆக்கிருக்க, சோ நான் சரியான தீர்ப்பு தான் கொடுப்பேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆக்சுவலி தெலுங்கானால வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் டீச்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாடம் சொல்லி கொடுக்காம கிளாஸ் ரூம்ல கொரட்டை விட்டு படுத்து தூங்கிருக்காரு. சோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, அந்த டீச்சரை வந்து போட்டோ எடுத்து, அதாவது அவர் தூங்குறத போட்டோ எடுத்து எஜுகேஷன் மினிஸ்டருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. சோ உடனே அந்த மினிஸ்டர் பார்த்து எந்த ஸ்கூல்ல எந்த டீச்சர் அவங்க அப்படின்னு என்கொயர் பண்ணி அந்த டீச்சரை அந்த ஸ்கூல்ல இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி கரெக்ட் தானே, அந்த ஸ்டூடெண்ட் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணது மூலமா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. கண்டிப்பா ஒரு பெட்டரான டீச்சர் வந்து அந்த போஸ்டிங்க்கு வருவாரு. சோ இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, ஆனா அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் யாருக்குமே தெரியல. ஆக்சுவலா வந்து திடீர்னு போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அடி நடிச்சிருக்காங்க ஸ்கூல்லயே. ஆனா எந்த டீச்சரும் வந்து அப்போஸ் பண்ணவே இல்லை. பட் விசாரிச்சு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த போலீஸை வர சொன்னதே அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். ஆக்சுவலி இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் தப்பு செய்யறத வந்து சுட்டி காட்டும் போது அது மூலமா ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா இந்த ஸ்டூடெண்ட்க்கு நடக்கிறத பார்க்கும்போது இனிமே யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சா கூட அதை சுட்டி காட்டணும் அப்படிங்கிற தைரியம் நிறைய பேருக்கு வராது. பிளஸ் ஸ்கூல் அப்படிங்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து அவங்க நிறைய அங்க கத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸ்கூல்லே இந்த மாதிரியான அநியாயம் நடக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இந்த செய்தியோட நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதியான யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகாலர். நம்ம பேக் போனுக்கு ஒரு வார்ம் அப்ஸ் எல்லாம் தேவை. ஸோ பேக் போன் வார்ம் அப் எப்படி எல்லாம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த ஷெல் வார்ம் அப்னு சொல்லுவாங்க. ஷெல் வார்ம் அப் எப்படின்னா, நான் கம்ப்ளீட்லி உங்கள் பாடியை கம்ப்ளீட்லி ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டு இப்படி பிடிக்கிறது. நிறைய பேர் இன்டர்லாக் பண்ணிப்பாங்க, நிறைய பேர் இப்படி பிடிப்பாங்க. ஆனால் இப்படி பண்ணும்போது பேக் போயிட்டு பின்னாடி வரும்போது இது ஓப்பன் ஆயிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகக்கூடாது. ஸோ ஓப்பன் ஆக பட்சத்தில் என்ன பண்ணலாம், இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கலாம். இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு உங்கள் பாடியை ஸ்டிஃபாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் மெதுவாக நீங்கள் பின்னாடி போகலாம். ஸோ பின்னாடி போகும்போது யூல் பி ரொட்டேட்டிங், ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து முன்னாடி வந்து திருப்பி ரிவர்ஸில் ஆர்டரில் போகலாம். அந்த மாதிரி கீழே மேலே போகும்போது உங்கள் முதுகு தண்டில் ஒரு ப்ரெஷர் ஏற்படும். ஸோ அது உங்களுக்கு முதுகு வலி இருக்குன்னா இது கூட பண்ணலாம். ஆனால் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லைன்னா சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி செய்ய முடியும். ஸோ மெதுவாக நீங்கள் பின்னாடி போயிட்டு சைடாக நீங்கள் வந்து எழுப்புவீங்க. ஸோ அதே மாதிரி மெதுவாக நீங்கள் கீழே போயிட்டு நீங்கள் சைடாக வந்து அகெயின் ஸ்ட்ரெயிட் ஸ்டிஃப்னஸ் பிடிக்கணும். அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிஃப்னஸ் பிடிக்கணும் அகெயின். ஸோ இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி தான். மறுபடியும் மெதுவாக நீங்கள் இந்த ரொட்டேஷனை நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம். இந்த ரொட்டேஷனை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த பேலன்ஸ் எப்படின்னு தெரியும். அண்ட் இப்படி வரலாம். இதே ஆர்டரை ரிவர்ஸ்லையும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க இல்லையா கிளாக் வைஸ், ஸோ ஆன்டி கிளாக் வைஸாகவும் நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஹிப்பில் இருக்கிற போன், உங்கள் முதுகு தண்டு கரெக்டாக தரையில் பதிஞ்சு எழும்பும். அந்த மாதிரி எழும்பும்போது உங்களோட பேக் பெயினை கொஞ்சம் அது ரிலீஸ் பண்ணிவிடும். இதை எப்போ பண்ணலாம், நான் ஆசனாஸ் எல்லாம் முடிச்சுட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, ஷவாசனா பண்ண வேண்டாம்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்த் அண்ட் பேக்குன்னு பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற ஆசனா ஷண்முகி ஆசன். ஷண்முகி முத்ரா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான முத்ரா எல்லா முத்ராஸ்லையும். ஏன்னா இதோட முத்ராஸ் வந்து 5 சென்சரி ஆர்கன்ஸை க்ளோஸ் பண்ணி மூச்சு உள்ள வெளியே எடுக்கும்போது அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான ஏர் ப்ரெஷர் போய் அதை கிளென்ஸ் பண்ணிவிடும். ஸோ ஷண்முகி முத்ரா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான முத்ரா. ஸோ அந்த முத்ராவை எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். ஷண்முகி முத்ராக்கு ஃபர்ஸ்ட் உங்க காதை மூடுங்க. உங்களோட ஆள்காட்டி விரல் இந்த ஐப்ரோவோட டிப்பில் இருக்கும். இங்க ஆக்சுவலி இங்க இருந்துச்சுன்னா ப்ரெஷர் ஏற்படும், அதனால கொஞ்சம் ஐப்ரோவோட டிப்பில் வச்சுடுங்க. கண்ணை மூடினதுக்கு அப்புறமா உங்களோட மிடில் ஃபிங்கர் உங்க கண்ணுக்கு மேல அந்த ஹேர் இருக்கு இல்லையா, ஐலாஷஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து பட்டு
அந்த எட்ஜில் போய் நிற்கும். கண்ணுக்கு மேலே வேண்டாம், கண்ணுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வலி ஏற்படும். ஸோ அந்த பியூப்பிளுக்கு வலி ஏற்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளேஸ் அவுட் பண்ணணும். இங்கே ஒன்று, கண்களுக்கு கீழே ஒரு பாயிண்ட்டுக்கு இங்கே உங்கள் மோதிர விரல் மூக்குக்கு கிட்ட அண்ட் வாய்க்கு கிட்ட உங்களோட சுண்டு விரல். இந்த மாதிரி இருந்துட்டு மூச்சு உள்ள வாங்கும்போது மெதுவா மேல வெளியே விடணும். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட மூச்சு உள்ள வெளியே வாங்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் சவுண்ட், அதாவது ஹிட் சவுண்ட் சொல்லுவாங்க, அதாவது பாம்பு சத்தம் போடுற அந்த சத்தம் நீங்க மூச்சு வெளியே உள்ள வாங்கும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி சத்தம் வரணும். ஸோ அதை ப்ராப்பரா நீங்க பிடிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இன்னொரு தடவை ஷண்முகி முத்ரா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஷண்முகி முத்ரா பண்ணும்போது எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ரெஜெனரேட் பண்ணிவிடும், ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன்ஸ் கிடைக்கும். எப்படி பண்ணலாம்? உங்க காதை சரியா மூடிட்டு உங்களோட ஐப்ரோஸ் மேல உங்களோட ஆள்காட்டி விரல் இருந்தா உங்களோட மிடில் விரல் உங்களோட கண்களோட ஐலாஷஸ்க்கு கீழே, அப்படி மூக்குக்கு கிட்ட உங்களோட மோதிர விரல் அண்ட் சுண்டு விரல், அண்ட் மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. இந்த மாதிரி நீங்க 5 செகண்ட்ல இருந்து 10 செகண்ட் நீங்க ட்ரை பண்ணலாம். மேக்சிமம் 15 மினிட்ஸ் போகலாம். ஆண்கள் பெண்கள் ஒரு வேறுபாடு இல்லை, எல்லாருமே இந்த ஆசனாவை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட தலைப்பகுதியில ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுவே தான் உங்களோட எனர்ஜியை ரொம்பவே பில்டப் பண்ணும். ஸோ சீக்ஸ் மசில்ஸ்க்கெல்லாம் ஷண்முகி முத்ரா ரொம்பவே நல்லது. அந்த மூச்சு உள்ள வெளியே வாங்கும்போது உங்களோட காதுகளுக்கு ஒரு கிளென்சிங் இருக்கும், உங்க த்ரோட் பாயிண்ட்டுக்கும் அது கிளென்சிங் இருக்கும், அதாவது சுத்தப்படுத்துற வேலையை கரெக்டா செய்யும். ஸோ இன்னைக்கு நீங்க ஷண்முகி முத்ரா பார்த்தீங்க, பேக் மசிலோட வார்ம் அப்பும் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இப்ப நீ ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க, சடனா ஒரு கோல்ட் செயினோ இல்ல கோல்ட் ரிங்கோ பாக்குற, அது உடனே என்ன பண்ணுவ? ஆக்சுவலி இந்த கேள்வி நீ யார்கிட்ட கேட்டாலும் உடனே என்ன சொல்லுவாங்க, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் உண்மையிலே கண்மணி, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து யாருக்கா அமையும் போதுதான் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷன்ல தான் தெரிய வருமே. கரெக்டா சொன்ன ஸ்வாதி. ஆக்சுவலி இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நிஜமாவே முனுசாமி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு. ஆனா அவரு 60 பவுண்ட் நகை அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த 60 பவுண்ட் நகை என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ. ஏன் அப்படி என்ன பண்ணாரு அவரு? ஆக்சுவலி அந்த 60 பவுண்ட் நகை கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, பக்கத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அதை ஒப்படைச்சிருக்காரு. சூப்பர் கண்மணி, அவ்வளவு பெரிய பணக்காரரா இந்த முனுசாமி? இல்ல, முனுசாமி வந்து நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி பணக்காரர் கிடையாது. ஆனா இதை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், நான் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நகையை வாங்கினவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்சுதான் அந்த நகையை வாங்கியிருப்பாங்க. இப்ப அதை தொலைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அதை மறுபடியும் நான் எடுத்தேன்னா அது ரொம்ப தப்பு, அவங்களுக்கு வந்து அதை பத்திரமா போய் சேரணும் அப்படிங்கறதாலதான் பக்கத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி இவ்வளவு நேர்மையா முனுசாமி இருந்ததால அங்க இருந்து போலீஸ் வந்து பாராட்டினது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் சன்மானமும் கொடுத்திருக்காங்க. சூப்பர் கண்மணி, ஏழையா இருந்தாலும் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறத முனுசாமியை பார்த்து நம்ம கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நல்ல செய்தியோட அடுத்த பகுதி என்னங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் அபவுட் லிப்ஸ்டிக்ஸ். ஹவு டு சூஸ் யுவர் லிப்ஸ்டிக், வாட் இஸ் லிப்ஸ்டிக் அலர்ஜி, இதனால வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அதை பற்றி, அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக்குங்க. ஸோ லிப்ஸ்டிக் அலர்ஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக இன்ஃபேக்ட் நடக்கிற ஒரு ப்ராப்ளம். லிப்ஸ்டிக்ஸ் வந்து என்ன? ஸோ லிப்ஸ்டிக் இஸ் அ கெமிக்கல் ஆப்வியஸ்லி இல்லையா, நம்ம போடுற கெமிக்கல். லிப்ஸில் என்னெல்லாம் நம்ம போடுறோம், வி யூஸ் சோ மெனி திங்ஸ் ஃபார் த லிப். லிப்ஸ்டிக் மாத்திரமா யூஸ் பண்ணுறோம், லிப் லைனர்ஸ் இருக்கு, லிப் பாம் இருக்கு, லிப் சால்வ் இருக்கு, லிப் சன்ஸ்கிரீன்ஸ் இருக்கு, இன்ஃபேக்ட் லிப் பிளம்பர்ஸ்னு இருக்கு. லிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுறத கூட கெமிக்கல்ஸ் ஆர் தேர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது we don't know which gives us an allergy இல்லையா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன புரியணும்னா, லிப்ஸ்டிக் வந்து என்ன, வாட் இஸ் இட் மேட் ஆஃப். இந்த லிப்ஸ்டிக்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி அந்த லிப்ஸ்டிக்குங்கிறது ஒரு பேசிக் ஸ்டிக் ஓவர் விச் எமோலியன்ட் ஆர் மாய்ஸ்சரைசர் இஸ் ஆடட். அதுக்கு மேலே அந்த லிப்ஸ்டிக்கோட ஃப்ளேவர், அந்த லிப்ஸ்டிக்கோட கலரிங், அதாவது டைஸ் விச் ஆர் ஆடட் டு அந்த கலரை வந்து வேரி பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுற டை,
ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது ஸ்மெல், நல்ல ஸ்மெல்காக வந்து ஆட் பண்றது, ஆர் டேஸ்ட் ஆஃப் த லிப்ஸ்டிக்கு கூட வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இது தவிர வந்து உங்களுக்கு சப்போஸ் கிளாஸ் வேணும், இல்லைன்னா வந்து ஒரு ஷைன் ஷிம்மர் வேணும்னா அதுக்குரிய கெமிக்கல்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத்தனை கெமிக்கல்ஸ் இருக்கு ஒரு லிப்ஸ்டிக்ல. அண்ட் இதுல இருந்து வந்து எனி ஒன் ஆஃப் இட் கேன் கிவ் யூ அன் அலர்ஜி. இதுல எப்படி அலர்ஜி வந்து எது இன்னும் ஜாஸ்தி கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா நிக்கல் அப்படிங்கிற மெட்டல். ஸோ நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போட்டா வந்து ஈஸியா வந்து அலர்ஜி வரவங்க, இதுதான் வந்து நிக்கல் அப்படிங்கிற அலர்ஜின்னு சொல்றது. ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில மெயினா இருக்கிறது நிக்கல்ங்கிற மெட்டல் தான். அந்த நிக்கல்ங்கிற மெட்டல் வந்து லிப்ஸ்டிக்ஸ்னு இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் அலர்ஜியும் காமனா வரது சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த நிக்கல் மெட்டல் தவிர பால்சம் ஆஃப் பெரு, இல்லைன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது அந்த ஸ்மெல் வரதுக்காக என்ன ஆட் பண்றாங்களோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக்ல அலர்ஜிஸ் கொடுக்கலாம். காமன்லி லிப்ஸ்டிக் அலர்ஜி எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, எதர் வந்து இமீடியட்டா லிப்ஸ்டிக் அலர்ஜி வரலாம். சப்போஸ் நீங்க போட்ட உடனே வந்து ஒரு பர்னிங் சென்சேஷனோட இமீடியட்லி ஒரு ரியாக்ஷன் வரலாம். அதனால வந்து லிப்பே வந்து தண்டிச்சு போயிடலாம், இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு பெருசா வீங்கி போன மாதிரி ஆயிடலாம். இல்லைன்னா வந்து யூ மே ஹேவ் ஈவன் சின்ன சின்ன வந்து பிளிஸ்டர்ஸ் மாதிரி ஃபுல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா திஸ் இஸ் இமீடியட்டா போட்ட உடனே, இல்லைன்னா லாங் டர்மா யூஸ் பண்ணும்போது ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு அந்த ஒரு புது லிப்ஸ்டிக் எடுத்து போடுறீங்க, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா லிப்ஸ்ல இருந்து உறிஞ்சிக்கிட்டே வரும் தோல், அண்ட் ஒரு மாதிரி ஒரு ரெட்னஸ், ஒரு இரிட்டேஷன், ரொம்ப சோரா இருக்கிற மாதிரி இருக்கும் லிப்ஸே. இதுவுமே வந்து லிப்ஸ்டிக் அலர்ஜினால இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த லிப்ஸ்டிக் அலர்ஜி இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அதுக்காக? ஃபர்ஸ்ட்லி எப்படி லிப்ஸ்டிக் அலர்ஜியை கண்டுபிடிக்கிறது? ஸோ வி டூ அ டெஸ்டிங் கால்ட் அ பேட்ச் டெஸ்ட். இப்போ எந்த அலர்ஜன் நம்மளுக்கு வந்து சஸ்பெக்ட் பண்றோமோ, சப்போஸ் இந்த ஒருவேளை அந்த ஃப்ரேக்ரன்ஸா இருக்கலாம், அந்த ஸ்மெல்லா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஆட் பண்ற ஏதோ ஒரு கெமிக்கலா இருக்கலாங்கும் போது அந்த கெமிக்கலை எடுத்து வி வில் டெஸ்ட் இட் அண்ட் புட் அ ஸ்மால் லிட்டில் டெஸ்ட் ஆன் த பாடி. 2 டேஸ்க்கு அந்த பேஷண்ட் வந்து அந்த டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம ஏதாவது ஒரு இடம், சப்போஸ் பேக்லயோ இல்லை கையிலையோ போட்டிருப்பாங்க. ஆஃப்டர் 2 days எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துலயும் அலர்ஜி வந்துருந்துச்சுன்னா தென் வி கேன் சே ஃபார் ஷுவர், கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அது இந்த பர்டிகுலர் கெமிக்கல்னால வர அலர்ஜி தான் அப்படின்னுட்டு. ஸோ அந்த பேட்ச் டெஸ்ட் பண்றதுனால வி கேன் ஃபைண்ட் அவுட் வாட் தி அலர்ஜன் இஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு இமீடியட்டா லிப்ஸ்டிக் போட்ட உடனே உங்களுக்கு அந்த ஒரு ரெட்னஸ், சோர்னஸ், பிளிஸ்டரிங் இல்லைன்னா ரொம்ப தண்டிச்சு போயிடுதுங்கும் போது இமீடியட்டா லிப்ஸ்டிக்கை வாஷ் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் கோல்டு கம்ப்ரெஸ், இப்போ ஐஸா இருக்கலாம், இல்லை ஐஸ் கிளாத் ஆர் ஈவன் அ பேக் ஆஃப் ஐஸ் எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒத்தி எடுங்க. அப்பவே கொஞ்சம் ஸ்வெல்லிங் குறைஞ்சிரும். அதுக்கும் மேல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ரியாக்ஷனுங்கும் போது பெஸ்ட் திங் இஸ் டு கோ டு யுவர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கெட் ட்ரீட்டட் ஃபார் இட். சப்போஸ் ரொம்ப லாங் டேர்மா இந்த மாதிரி அந்த ஸ்கேலிங் அது மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கும்போது இமீடியட்டா லிப்ஸ்டிக் அண்ட் ஆல் அதர் காஸ்மெட்டிக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு கோ விசிட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். தே வில் பி ஏபிள் டு டெல் யூ அண்ட் கைட் யூ அஸ் டு எந்த அலர்ஜன் என்ன பண்ணலான்னு. ஸோ லிப்ஸ்டிக் அலர்ஜிஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அதுக்கு மேல லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரிஃபரபிளி கெமிக்கல் லிப்ஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற சொல்யூஷன்ஸே யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எதர் விட்டமின் இ யூஸ் பண்றது, விட்டமின் இ கேப்சூல் உடச்சு போடுறது, இல்ல சன்ஃபிளவர் ஆயில், இல்ல ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி ஒரு ஈவன் கோகனட் ஆயிலே வந்து யூஸ் பண்றதுனால யூ கேன் கீப் யுவர் லிப் சாஃப்ட். அண்ட் ஆல்சோ வந்து யூ கேன் சூஸ் அ லிப் பாம், அதாவது நிறைய ஆர்கானிக் லிப் பாம்ஸே சன்ஸ்கிரீனோடே வருது. SPF ஃபேக்டர் 15 அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கிற லிப் பாமா சூஸ் பண்ணிக்கிறது வில் பி டெஃபினெட்லி அ பெட்டர் ஐடியா. அண்ட் எஸ்பெஷலி ஒன் திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு லிப்ஸ்டிக்கை விளையாடுறதுக்கு கொடுக்காதீங்க. பிகாஸ் இட் இஸ் அ கெமிக்கல் அண்ட் த சைல்ட்ஸ் லிப்ஸ், அதாவது குழந்தைங்களோட லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி. இத்தனை கெமிக்கல்லையும் ஃபர்ஸ்டே இன்ட்ரடியூஸ் பண்றதுனால ரொம்ப ஈஸியாவே வந்து தே கேன் கெட் அன் அலர்ஜி. ஸோ விளையாடுறதுக்கு தயவு செஞ்சு டோன்ட் give them lipsticks. Also toy lipsticks வந்து do contain chemicals, அது வந்து chemical free கிடையாது. So preferably don't give these kind of things for children to play. So with இதெல்லாம் நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிறதுனால I'm sure it will help you further on. If suppose even a friend has a lipstick allergy, you'll be able to advise them on it. Have a very happy and a safe journey with your lips. Welcome back to Morning Cafe. கண்மணி, ஒருத்தரோட இதய துடிப்பு வந்து நின்று போயிடுச்சு அப்படின்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தானே அர்த்தம்? இது என்ன சுவாதி கேள்வி? ஒருத்தரோட ஹார்ட் பீட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஆக்சுவலி வந்து ஜான் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து இதய துடிப்பு நின்று போயிடுச்சு. ஆனா 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் அவர் உயிரோட வந்திருக்காரு. எப்படி சுவாதி ஹார்ட் பீட் நின்று போன ஒருத்தரால மறுபடியும் உயிரோட எந்திரிச்சு வந்திருக்க முடியும்? கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது சாத்தியமா என்ன? சாத்தியம் தான் கண்மணி. ஆக்சுவலி அமெரிக்கா சேர்ந்த ஜான் அப்படிங்கிறவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல லைட்டா மூச்சடைப்பு வந்திருக்கு. ஸோ உடனே வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தப்போ அவருடைய மூச்சடைப்பு வந்து டோட்டலா ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது ஹார்ட் பீட் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கார்டியோ பல்மனரி ரெசிசியேஷன் முறையில வந்து இதய துடிப்பை மறுபடியும் இயங்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க.
எல்லாருமே. பட் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா 40 மினிட்ஸ் கழிச்சு அவங்களுக்கு லைட்டா பல்ஸ் வர ஆரம்பிச்சது. சோ அதை பார்த்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. Oh my god, பல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அவர் மறுபடியும் உயிரோட வந்தாரா? ரொம்ப நாள் கோமாவுக்கு அப்புறமா இப்போ நலமா திரும்பி வந்திருக்காரு. சூப்பர் ஸ்வாதி. இந்த மாதிரியான நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் உலகத்துல நம்மளை சுத்தி நாளுக்கு நாள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அது பாசிட்டிவா போய் முடியும் போதுதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. நம்ம குவாலிட்டி டைம் பற்றி பேசும்போது 7 காம்பனன்ட் இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தேன். நேற்று பேசினது லவ் அண்ட் அக்செப்டன்ஸ். ஒரு குழந்தைக்கு வந்து அன்பு மூலமாக எப்படி குவாலிட்டி டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அட்டென்ஷன். குழந்தை எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அடல்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்கறது மற்றவங்க நம்மளை கவனிக்கணும். ஒரு இடத்துக்கே போனால் கூட நம்ம கிட்ட வந்து அவங்க மீட் பண்ணாங்க, எனக்கு அட்டென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றது நம்ம ஆசைப்படுறோம். சரியான அளவுக்கு அட்டென்ஷன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தை வந்து நெகட்டிவான மெத்தட்ஸில் அதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அட்டென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம கவனம் அவங்க மேலே இருக்கணும். கவனம் அவங்க மேலே இருக்கணும் அப்படின்னா அவங்கள மட்டும் நம்ம கவனிக்கிறோம் அன்டிவைடடா. சரி நீ விளையாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது வந்து அட்டென்ஷன் கிடையாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் முன்னால் ஒருத்தர் வந்து தன்னோட பையனுக்கும் அவருக்கும் சரியான உறவு இல்லை அப்படின்னு வந்து பார்க்கும்போது நாங்கள் நோட் பண்ணது என்ன அப்படின்னா அவங்க டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. குழந்தை வந்து எப்போவுமே அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்க அம்மா தான் வந்து எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க அப்பா கிட்ட சொன்னேன், குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது தேவை இருக்குது சார் அப்படின்னு. குவாலிட்டி டைம்னா என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், உங்களோட அட்டென்ஷன் அவன் மேலே இருக்கணும், நீங்கள் மேக்ஸிமம் அவனுக்கு தான் டைம் கொடுக்கணும் அப்படின்னு. எவ்வளோ நேரம் கொடுக்கணும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டாரு. அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அதெல்லாம் நோட் பண்ணாரு. நான் சொன்னேன், எவ்வளோ டைம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை சார், குவாலிட்டி இருக்கணும், நீங்கள் அன்டிவைடடாக கொடுக்கணும். சரிங்க மேம், நானும் அவனும் பிடிச்ச வேலை ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 3 மந்த்ஸ் கழிச்சு வந்து சொன்னாரு, மேம் நாங்கள் எது செஞ்சாலும் எங்களுக்குள்ள அந்த உறவு வளரல. என்ன சார் செய்றீங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஒன்னா டிவி பார்க்குறோம் மேம் அப்படின்னாரு. ஸோ இங்கே தான் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைல்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு நினச்சிட்டு வேற எங்கேயா வெளியே கூட்டிகிட்டு போகிறது, ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஒரு கேம்ஸ் ஆர்கேட் கூட்டிகிட்டு போகிறது. அப்போ சைல்டோட நீங்கள் ஆக்சுவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, சைல்டு வேற ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இருக்குது. அன்டிவைடட் அட்டென்ஷன் அப்படின்னும் போது உங்களோட விளையாடுறது, உங்களோட பேசுறது வந்து ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது விஷயம், இந்த அன்டிவைடட் அட்டென்ஷன்ல நீங்க ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை வந்து டெஃபினட்டா ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், கண்டிப்பா நான் சண்டே செஞ்சு கொடுக்குறேன் கண்ணு, ப்ராமிஸா நான் செய்யறேன் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேவே நம்ம மறந்துடுவோம். சண்டே வரும்போது நம்ம அது செய்யாத போது குழந்தை வந்து இன்னும் அதை மைண்ட்ல வச்சிருக்கோம், நம்ம அது வந்து வேலையில நம்ம மறந்துடுறோம். அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்பா இப்படிதான் சொல்லுவாரா ஆனா செய்யவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம மேல அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வந்துடும். அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுக்கும்போது நம்ம ப்ராமிசஸ் கீப் பண்றதும் அதுல ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. மூணாவது விஷயம், நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராயிங் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு, அம்மா இது குட் சொல்லுமா, அப்பா இங்க பாருங்க நான் இது நான் செஞ்சிருக்கேன் பாருங்க. நம்ம உடனே என்ன பண்ணோம், அதை ஒரு கிளிக் எடுத்துட்டு ஃபேஸ்புக்ல போட்டு டுடே மை சன்ஸ் டிராயிங் அப்படின்னு போடுறோம். சைல்டு ஆக்சுவலா ஃபேஸ்புக்கோட லைக்காக அது பண்றது கிடையாது, அவங்க நம்மளோட அன்புக்காக அது செய்யறாங்க. பெற்றோர்களுக்கு என்னன்னா சைல்டோட கிராஃப்ட் ஃபேஸ்புக்ல போட்டோடனே ஒரு 10 லைக் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறோம். பட் சைல்டு எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா பாராட்டல் கூட கிடையாது, நம்ம அவங்க அதை செய்யும் போது கவனிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ உங்க குழந்தை ஒரு டிராயிங்கே பண்றாங்க அப்படின்னா, கண்ணு நான் இங்க உட்காந்து உங்களோட உட்காந்து அதை பார்க்கலாமா அப்படின்னு. ஒரு சில குழந்தை சொல்ல, இல்லம்மா நீ இப்ப பார்க்காது, நான் முடிச்சதுக்கு அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லும். இன்னொரு குழந்தை என்ன சொல்லுன்னா, அம்மா நீங்களும் கூட உட்காருங்க, நீங்க இந்த பக்கம் வரைஞ்சிருங்க, நான் இந்த பக்கம் வரைகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, இல்லம்மா நீங்க பாருங்க நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ அமைதியா உட்காந்து நீங்க வந்து அந்த டைம்ல கவனிச்சிங்கனாலே குழந்தைக்கு என்னன்னா, நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளுக்காக டைம் ஒதுக்குறாங்க, மற்ற வேலையெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் நான் செய்யக்கூடிய செயல்கள்ல அவங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு. இது மேக்சிமம் என்ன, நீங்க ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் தான் அந்த குழந்தை வரைய போகுது. அந்த டைம் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க மற்ற வேலைகளுக்கு போகும்போது அந்த குழந்தைக்கு அந்த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, நல்லா நம்ம சேஃபா இருக்கும், இந்த வீட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு குழந்தை மற்ற டைம்லயும் வந்து நீங்க ஒரு விஷயம் கேட்கும்போது அவங்க உங்களோட கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்க சரியானபடி அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய விஷயங்களை குழந்தை செய்யாம போயிடும். நான் செய்ய மாட்டேமா, நீ பாரு அப்படின்னு சொல்லி நீ
அது வந்து உங்களை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணும்போது நம்ம அதிகமா கேட்கறது, திட்டுறது, நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் நம்ம அங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடறோம். இந்த மாதிரி டைம்ல தான் பாத்தீங்கன்னா குழந்தை வந்து வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறது, அழுது சாதிக்கிறது அதெல்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட அட்டென்ஷன் பாசிட்டிவான விஷயங்கள்ல நிறைய இல்லாம நெகட்டிவான விஷயங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் குழந்தைங்க வந்து அதிகமா பொய் சொல்றதும் இருக்கும். ஏன் அப்படின்னா பொய் சொன்னா நம்ம அம்மா அப்பா நம்மள நிறைய கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மனசுல பதிவாயிடும். ஸோ நெகட்டிவ் ஹேபிட்ஸ் நிறைய டெவலப் ஆகிறதுக்கு காரணமும் வந்து நம்மளோட அட்டென்ஷன் சரியானபடி இல்லை. சரியானபடி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலை செய்யும் போது குழந்தைய வந்து ஒரு சைட்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீஸா வச்சிருக்கோம், அவங்கள வந்து மெயின் ஃபோக்கஸா நம்ம வச்சிருக்கல. ரெண்டாவது விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோன்ற பேர்ல ப்ராமிசஸ் வந்து கீப் பண்றது இல்லை. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட உண்மையான தேவைகளை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வந்து பொருள் அளவிலையோ இல்லை அவங்கள ஏதாவது ஒரு கிளாஸ்ல சேர்த்துறதுலையோ அவங்கள வந்து நம்ம டைவர்ட் பண்ணிடுறோம். ஸோ அட்டென்ஷன் அப்படின்றது குவாலிட்டி டைமோட செகண்ட் ரூல். இந்த ரூல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும், அட்டென்ஷன் கொடுக்கும்போது குழந்தைக்கு பாரு நான் உன்னோட 1 மணி நேரம் உட்காந்துட்டேன் பாரு இனிமேல கேட்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லாம கேஷுவலா ஃபியூ மினிட்ஸ் இருந்தா கூட அது மேக்ஸிமம் டைம் சைல்டுக்கு அன்டிவைடடா கொடுங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பாராட்டல் மட்டும் இல்ல, பார்ட்டிசிபேஷன் கொடுங்க. இது ரெண்டுமே செஞ்சீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல குழந்தையோட குவாலிட்டி டைம் இனிஷியேட்டிவ் அப்படின்றது செட்டில் ஆயிடும். அவங்க வந்து அம்மா அப்பா நம்மளுக்கு டைம் ஒதுக்குவாங்க, நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு உறவுல இறங்குனாங்க அப்படின்னா கூட மற்றவங்களுக்கு குவாலிட்டி டைம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. இன்னொன்று, குவாலிட்டி டைமில் அட்டென்ஷன் கொடுக்கும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா மிஸ்டேக்ஸ் பண்ணால் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றது அக்செப்ட் பண்ணக்கூடிய பக்குவம் டெவலப் ஆகும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம பெரும்பாலும் சோஷியல் மீடியால என்ன மாதிரியான விஷயத்தை பத்தி போஸ்ட்லாம் ஷேர் பண்றோம் நீ நினைக்கிற? என்ன ஏதாவது புதுசா வந்த மூவிஸ் பத்தி பேசுவோம், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசுவோம், அப்படி இல்லைன்னா டிவி ஷோஸ் பத்தி பேசுவோம். ரொம்ப கரெக்டா தான் சொல்லியிருக்க. அதனால தான் என்னவோ தெரியல ஃபேஸ்புக் நிறுவனம் ஃபேஸ்புக் டிவியை வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க. வாவ், அப்ப FBA வந்து டிவில வரப்போதா? எஸ், அதேதான். 2004ல ஸ்டார்ட் பண்ண நிறுவனம் தான் ஃபேஸ்புக். இப்ப பாத்தீங்கன்னா உலக அளவுல 200 கோடிக்கும் மேற்பட்டவங்க வந்து ஃபேஸ்புக் யூசர்ஸா இருக்காங்க, ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அதுல பெரும்பாலும் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்றவங்க வந்து இந்தியர்கள். அதாவது இந்தியால தான் ஜாஸ்தியா ஃபேஸ்புக் ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவங்க இத்தனை நாளா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ முக்கியமா என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் டிவியை லான்ச் பண்ணணும் அப்படிங்கறதா. அது எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஷாக் ஆயிடுவேன். இந்த ஆகஸ்ட் மந்தே லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இருக்காங்க. வாவ், சூப்பர். நம்மளோட ஃப்ரீ டைம்ல வந்து நம்ம எப்பவுமே சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் தான் வந்து நோண்டிட்டு இருப்போம். இப்போ FB டிவின்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் டைம் அதுல தான் இருப்போம்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் சொல்லியிருக்கேன். இந்த நியூஸோட அடுத்ததா அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் 27வது வாசகம் பார்க்க போகிறோம், ஆத்திசூடியிலிருந்து. இந்த ஆத்திசூடியில் இருக்கக்கூடிய இந்த 2 சொற்களுமே கிட்டத்தட்ட நமக்கு பரிச்சயமான சொற்கள் தான். ஆனால் இந்த வாசகம் பரிச்சயம் இல்லை, அவ்வளோதான். சரி, இந்த வாசகம் என்ன சொல்லுது அப்படின்னா வஞ்சகம் பேசேல். அதுதான் 27வது வாசகம். வஞ்சகம் பேசேல். பேசல்னா நமக்கு தெரியும், பேசாதீர்கள், பேசாதே அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து ஒன்றா சொல்லிடுறாங்க. ஒருமையிலையும் பெருமையிலையும் சேர்ந்து பேசேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் வஞ்சகம் பேசேல். இந்த வஞ்சகம் அப்படிங்கிற சொல் பல சமயங்களில் என்ன செய்யுங்க, ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான், ஏதோ சதி திட்டம் அப்படிதான் வஞ்சகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வஞ்சகம்ங்கிறது முன்னெல்லாம் அந்த மாதிரியான பழமாட்டில் இல்லை, இப்போதான் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். வஞ்சித்து விட்டான் அப்படின்னா ஏமாற்றி விட்டான் அப்படின்னு சொல்றோம், இல்லை ஏதோ சதி திட்டம் தீட்டி விட்டான் அப்படின்னு சொல்றோம். இது மாதிரிலாம் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு வஞ்சகன் அப்படின்னா அது ஒரு வில்லன் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுலேருந்து சற்றே மாறி வஞ்சகம் வந்து உண்மையிலே எது மாதிரிலாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா இன்றைக்கும் கிராமங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக தான் இருக்குது. என்னென்னா எங்கேயோ வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வராரு வச்சுக்கலாம், இல்லை ஒரு வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் வர்றாரு, அவர் வீட்டுக்கு வந்தவொடனே இப்போவும் அந்த பழக்கம்லாம் இருக்குது, வந்தவொடனே உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம்லாம் இன்னும் தமிழ் பண்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, நிச்சயமாக போய் உட்காந்துருக்கோம், அவங்க வீட்டில் சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட சொல்லும்போது புதிதாக ஒரு எப்போவே என்ன சொல்லுவாங்கன்னா சாதம் கொஞ்சம் வச்ச உடனே சோறு கொஞ்சம் வச்ச உடனே போரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லைங்க சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, அவங்க வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்து சாப்பிட வைப்பாங்க. இவர் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி, அதெல்லாம் யோசிக்காதீங்க, எவ்வளோ வயிறார சாப்பிடுங்க, வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணாதீங்க அப்படின்னு வாசகம் உண்டு. தமிழ்நாட்டில் அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகம் வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணாதீங்க
அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிற்றுக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு அர்த்தம் இல்லை, வயிற்றுக்கு எதிராக சதி செய்யாதீங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நியாயத்துக்கு அந்த நியாயம் கற்பிக்க வேண்டும். இந்த 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 அளவுக்கு நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கான நியாயத்தை கற்பிக்கவில்லைன்னு அர்த்தம். ஸோ வி ஆர் டூயிங் சம் சார்ட் ஆஃப் இன்ஜஸ்டிஸ். அது பண்ணாதீங்க, டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ். அதுதான் வஞ்சகம் பேசியல் அப்படிங்கிறது. அதாவது இதுக்கு நாம் நியாயம் கற்பித்தாக வேண்டும். சேவர் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கணித பாடம் எடுக்கிறாரு வச்சுங்களேன், 5வது வகுப்புக்கோ 6வது வகுப்புக்கோ 7வது வகுப்புக்கோ அந்த மாதிரி கணித பாடம் எடுக்கிறாரு. 1 மணி நேரம் கணித பாடம் எடுக்கணும். இந்த 1 மணி நேரம் கணித பாடம் எடுக்கிறதுல 3/4 மணி நேரம் ஏதோ கதை பேசிட்டு, ஏதோ சினிமா கதை பேசிட்டு, விளையாட்டு கதை பேசிட்டு, ஏதோ ஊர் கதையெல்லாம் பேசிட்டு 10 நிமிஷம் தான் அவர் கிளாஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போது அவர் இந்த கிளாஸுக்கு அவர் நியாயம் கற்பிக்கவே இல்லை. அப்போ இந்த வகுப்புக்கு அவர் வஞ்சகம் பண்ணிட்டார். எதை எதிர்பார்க்குறோமோ அது நம்ம செய்யாமல் இருந்தால் அதுதான் வஞ்சகம். இப்போ பாருங்களேன், இந்த வஞ்சகம்ங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது பாருங்க. உண்மையிலே பயன்பாட்டிலே அப்படிதான் இருந்தது. வஞ்சகம்ங்கிறது அதுதான் அர்த்தம். அவர் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யலை, அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியாக சொல்லலை. இப்படிலாம் பார்க்கிற போது என்ன நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், அது ஒன்று பண்ணணும்னா வஞ்சகம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு திரைப்படத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நடிகர் நடிச்சிருக்காரு, இன்னும் ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் இருக்காரு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம போயிட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, அது ஏமாத்திடுச்சு அப்படின்னா அவங்க வஞ்சகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஆக எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்துக்கும் இடையிலான அந்த ஒரு பிணைப்பு இருக்கு இல்லையா, அது மாறுகிற பொழுது அதுதான் வஞ்சகம் சொல்லலாம். எதிர்பார்ப்புக்கு மாறாக ஏமாற்றம் வந்து விட்டது, வஞ்சகம். சரி, இப்போ வஞ்சகம் பேசல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வஞ்சகம் பேசணும் தயவு செய்து யாரை பற்றியும் குறை கூறாதீர்கள்ங்கிறது இல்லை. உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதற்கு மாறாக பேசாதீர்கள். எந்த மாதிரியான ஒரு விஷயம் பாருங்களேன். வஞ்சகம் பேசல் அப்படின்னா, நான் ஒரு ஆசிரியராக ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஆசிரியராக என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். நான் ஒரு இடத்துல ஒரு ஆசானாக இருக்கிறேன், ஒரு குருவாக இருக்கிறேன், ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறோம், அங்கே ஒரு கோச் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன பேசணுமோ அதை தான் பேசலாம். அது மாதிரி அவர் எது பேசணும் அது வஞ்சகம் பேசுகிறாரு தான் அர்த்தம். எது எதிர்பார்த்து நாம் சொல்கிறோமோ அதற்கு மாறாக எது பேசினாலுமே வஞ்சகம் தான். ஆக பொய் பேசுதல், புரட்டு பேசுதல், புரளி பேசுதல், இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் மீறி என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு மாறாக ஒன்று பேசினா கூட அது வஞ்சகம் தான். அது கூட பேசாதீர்கள்ங்கிற அளவுக்கு ஒரு நுண்ணிய பார்வை இந்த வாசகத்தில் இருக்குது. அதனால தான் வஞ்சகம் பேசியலுங்கிற இந்த வாசகத்தை சிறுவர்களுக்கு சொல்கிறப்போ எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சிறுவர்களாக இருந்து எதை பேசணுமோ அதை பேசுங்க, அதை மீறி நீங்கள் எது பேசினாலும் வஞ்சகம் பேசுவதாகத்தான் பொருள். நாம் பல சமயங்களை பார்த்துருக்கோம். இதே தொலைக்காட்சியிலே கூட நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு 5 வயது பையன் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், என்ன பாடலாம், என்ன சொல்லலாம்னு இருக்கு. ஆனால் ஒரு 5 வயது பையன் ஒரு இளைஞன் பேசுகிற பேச்சை பேசக்கூடாது, ஒரு இளைஞன் செய்யக்கூடாது. அதனால அதெல்லாம் ரசிக்க தொடங்கிட்டோம் இன்னைக்கு சமுதாயத்தில். அது ஒரு மாதிரி ஒரு வக்கிர பார்வை பிடித்த ஒரு சமுதாயமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே ஒரு வஞ்சக பார்வை தான், ஒரு வஞ்சக எண்ணம் தான், ஒரு வஞ்சக நோக்கம் தான் பின்னால் இருக்கு. ஒரு 5 வயது பையன், 6 வயது பையன் காதில் கேட்கக்கூடாத, காது கூசுகிற அளவுக்கு ஒரு திரைப்பட பாடலில் ஒரு பொது மேடையில் பாடுறான் அப்படின்னா எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த சமுதாயம் மொத்தமுமே ஒரு வஞ்சக நோக்கம் கொண்டதாக மாறி இருக்கிறது. இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கல. ஒரு 5 வயது பையன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு திருக்குறள் சொல்லலாம், ஒரு ஔவையார் பாட்டு சொல்லலாம், ஒரு பாரதியார் கவிதைகள் சொல்லலாம். அவருடைய மழையில் அதுக்கு புரியுதோ இதெல்லாம் எடுத்து சொல்லலாம். அது நம்ம எதிர்பார்க்க முடியும், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த வயதுக்கு சொல்லக்கூடாத விஷயங்களை, அந்த வயதிலே பாடக்கூடாத பாடல்களை பாடுகிற போது நாம் அதை கைத்தட்டி ரசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் வஞ்சகர்களாக மாறியிருக்கிறோம். ஆக இந்த வஞ்சகம் கூடாது. ஏன்னா அது நம்ம எதிர்பார்க்கல, அது இல்லை. ஆக இந்த எதிர்பார்ப்பை ஏமாற்றமாக மாற்றுகிற ஒன்று தான் வஞ்சகம் என்று சொல்கிற போது, எது ஒருவன் எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை மட்டுமே ஒருவன் பேச வேண்டும், அதை தாண்டி பேசக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுமே, ஒரு ஆன்மீக பேச்சாளர் வர்றாரு, ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாரு. நம்ம என்ன எதிர்பார்ப்போம், பக்தியாக ஏதோ பேச போகிறாரு, ஆன்மீகத்தை பற்றி பேச போகிறார், ஏதோ தத்துவங்களை பேச போகிறார், அதெல்லாம் பார்க்கலாம். அவர் மேடையில் ஆன்மீகம் பேசி கொண்டிருக்கும் போதே நடுவில் அரசியல் பற்றி ஏதாவது பேசுகிறான்னு வச்சுங்களேன், அவர் வஞ்சகம் பேசுகிறார். அது நம்ம எதிர்பார்க்கல, அது இல்லை. ஒரு அரசியல்வாதி ஆன்மீகம் பேசினா கூட பரவாயில்ல, ஒரு ஆன்மீகவாதி அரசியல் பேசினா அது வஞ்சகமாக மாறுகிறது. ஆக வஞ்சகம் என்ன அப்படின்னா, மிக நிச்சயமாக சொல்லக்கூடாத இடத்துல வேறு ஒன்று சொல்லுகிற போது அது வஞ்சகம் பேசுவது தான் அர்த்தம். அதைத்தான் ஔவையார் மிகச்சிறப்பாக வஞ்சகம் பேசன்னு 2 சொற்களில் சொல்றாங்க. சரி, இந்த வஞ்சகம் பேசன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன, இதனால என்ன தீமை வரும், அது வரைக்கும் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, ஒரு 5 வயது சிறுவன் 25 வயது இளைஞனாக பேசுகிறான் என்று சொன்னால் இடையிலே 20 ஆண்டுகளே அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பறித்து கொண்டு விட்டோம்னு அர்த்தம். அதுதான் முக்கியம். அதெல்லாம் தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிஞ்சிலே பழுத்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஞ்சிலே பழுத்த பழம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது பிஞ்சு காயாகி தான் கனிய வேண்டும், பிஞ்சு நேராக பழுத்து இருக்குதுன்னு சொன்னால் காய் என்கிற அந்த ஒரு பருவத்தை அவனுக்கு நாம் பறித்து கொண்டு விட்டோம்னு அர்த்தம். நாம் பிடுங்கிக்கிட்டோம்.
பறிச்சுக்கிட்டோம். அப்படி இருக்க முடியாது. இதுதான் இந்த வஞ்சகம்ங்கிறது. இந்த வஞ்சகம் பேசல் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கோ உரித்தான உரிமையான ஏதோ ஒன்றை நாம் பறித்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இந்த வஞ்சகம் மாறிவிடும். ரொம்ப கஷ்டமான ஒரு வாக்கியம் தான், இருந்தாலும் அதுதான் நிஜம். ஆக இந்த வஞ்சகம் என்பது என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பதற்கு மாறாக, ஒரு எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்து கொள்வது, எதிராக நடந்து கொள்வது, அதிலிருந்து வெளியே வந்துவிட்டு வஞ்சகம் பேசுவது என்கிற செயலில் நாம் இறங்கவே வேண்டாம். வஞ்சகம் பேசுதல் பாவச் செயல்கள் அத்தனையிலும் பாவமானது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பகுதிகள் எல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே பார்த்து நீங்க எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே பவர்ட் பை சைபால்.